காஞ்சனா, மாப்பிளைக்கு இப்ப எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னென்னமோ சொல்லி பயமுறுத்திட்டாங்கங்க. இப்பதான் டாக்டர் வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்பதான் போன உயிரை திரும்ப வந்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கார்ல, அது போதும். கெட்டதுல ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் போல இருக்கு. அம்மா. சார் சார் அம்மா. சார் ஆர் யூ ஓகே? சொல்லுங்க சார். அம்மாவை கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் சார், இத வரேன். மேடம், பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. அவரை டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. வாங்க, திரும்ப போய் பார்க்கலாம். போலாம். தினேஷும் காவேரியும் கீழே ரிசப்ஷன்ல இருக்காங்க. சரி மாமா. அவங்க கிட்ட சொல்லுங்க, திரு கண்ணை முழிச்சிட்டான்னு. சரி மாமா. இப்படி ஆயிடுச்சு. மகா, வா மகா போலாம். ஐயோ இல்லண்ணா, நீங்க போங்க. நான் உள்ள வர்றது சரியா இருக்காது. அவர் என்ன பாத்துருவாரு. ஐயோ, அவன் பார்க்க மாட்டான். நான் சொன்னா கேளு மகா, வா போலாம். இல்லண்ணா, வேண்டாம், நீங்க போய் பாருங்க. சரி மகா. போங்க. திரு வந்துட்டானா? பாட்டி. காவேரி, இங்க வாமா சீக்கிரம். வந்துட்டமா. என்னம்மா? நம்ம திரு மறுபிறவி எடுத்து வந்திருக்கான். அவனுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். நீ போய் உப்பு மிளகாய் எடுத்துட்டு வா, சீக்கிரமா வா. வாங்க பாட்டி. சரி, என்ன கூப்பிடுறேன். திரு பாத்து, திரு பாத்துப்பா. கேர்ஃபுல்லா வாத்து போ திரு. காவேரி, திருஷ்டி சுத்தமா. திவ்யா, நீ கொஞ்சம் முன்னாடி வா. 2 பேரும் பக்கத்துல நில்லுங்க. மண்டபத்துல எல்லாரோட கண்ணும் உங்க 2 பேர் மேலதான் இருந்துச்சு. துப்பு திரு. தூ தூ தூ. காவேரி, அத கொண்டு போய் தீயில போடு. என் பேரன் இப்படி பண்ணவங்க தீயில உப்பு பொரிஞ்சு போற மாதிரி பொரிஞ்சு போயிடணும். திருவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மா விட போறதில்ல. உடனே காளி கோயிலுக்கு போய் அம்மனுக்கு மிளகாய் அரைச்சு சாத்த போறேன். வசுந்தரா, முதல்ல திருவை உள்ள கூட்டிட்டு போலாமே. திரு, நீ உள்ள வாப்பா. வா திரு. கேர்ஃபுல்லா வா. நீ சொல்றத வச்சு பார்த்தா மண்டபத்துக்குள்ள வேற யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அப்படித்தானே? திவ்யா, நீ எதை வச்சு மண்டபத்துல அவனுக்கு வேற யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொல்ற? அப்புறம் எப்படி ரூம்குள்ள இருந்தவன் தப்பிச்சு போயிருப்பான்? இந்த விஷயத்த இதுக்கு மேல நமக்குள்ள பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனாலதான் உங்க யார்கிட்டயுமே நான் கேட்காம ஏற்கனவே நடந்த எல்லாத்தையுமே நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இவங்க சொல்றதுல வச்சு பார்த்தா மண்டபத்தில் ஏதோ நடந்திருக்கு. நாம இந்த வீட்டில் இருக்கிற சொத்தையும் காசையும் தான் ஆட்டை போட பார்க்குறோம்.
ஆனா ஒருத்தன் திருவைய காலி பண்ண பார்த்துருக்கான். அது யாரா இருக்கும்? என்ன திவ்யா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இல்ல திரு, இது ரொம்ப தப்பா இருக்கு. நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்க எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கலாம். அன்னைக்கு உன் மேல லாரி மோதுனது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் நீ அவனை துரத்திட்டு ஓடுறத பார்த்து லாரியா அவன் உன் மேல மோதி இருக்கான். அம்மா ஸ்ரீ என்ன சொல்ற? அதனாலதான் நான் உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் தாத்தா. அக்கா நடந்ததெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறாங்க. என்ன கொலை பண்ண நினைக்கிறவன் யாரா இருக்கும்? அப்படி யாராவது இருக்காங்களா திரு? இத பண்ணது யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அவங்கள சும்மாவே விடக்கூடாது. திரு, நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. எனக்கு ஜோசியரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து மனசே சரியில்லை. அவர் சம்பந்தம் எல்லாமே ஏதேதோ சொன்னாரு. அம்பிகா, நீ ஜோசியர் சொன்ன விஷயத்தை நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாத. நமக்கு திருவை பத்தி நல்லா தெரியும். சில சமயம் ஜாதகத்தால இந்த மாதிரி குழப்பங்கள் வரும். திருவுக்கு அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஜோசியர் என்ன சொன்னாரு? அது ஒண்ணும் இல்லப்பா. அது ஒண்ணும் இல்லப்பா, நீ அதை விட. இப்ப அது ஒரு விஷயமே இல்லை. நீ முதல்ல போய் ரூம்ல ரெஸ்ட் எடுப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அம்மா, என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. நீங்க ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து என்னன்னா திரு, திரு, உங்க அம்மா ஜோசியம் கேட்க போன இடத்துல உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வசுந்தரா, இப்ப எதுக்கு திருக்கிட்ட அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஜோஷியத்துல இந்த மாதிரி முன்ன பின்ன சொல்றது சாதாரண விஷயம்தான். நீ போய் ரெஸ்ட் எடுப்பா போ. அப்போ நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ண விஷயத்தை பத்தி தான் ஜோசியர் சொல்லியிருக்காரு. திரு, என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? போய் ரெஸ்ட் எடுப்பா போ. ஸ்ரீ, திருவை கூட்டிட்டு போமா. சரிங்க தாத்தா, வா திரு, பாத்து வா. பாத்துப்பா.